எல்லா லஞ்சோடையுமே ஒரு சைட் டிஷ்ஷாக சாப்பிடக்கூடிய முட்டை பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வச்சுக்கலாம். இப்போது 3 பெரிய வெங்காயம் நல்லா இது போல் சின்ன சின்னதாக சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி அளவுக்கு இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 4 முட்டையை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு விக்ஸ் வச்சு நல்லா கலந்துடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பணியார பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடனதுக்கப்புறமா இப்போ நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா எக் மிக்ஸை, அதை இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. சரியாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் வேக விட்டுருங்க. இப்போது நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.